நான் சாக போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்ல நினைக்கிறத சொல்லிடுறேன். நானும் என் ஃப்ரெண்டு வைசாகும் எப்பவும் போல் காலேஜுக்கு போயிட்டு இருந்தோம். அப்போது மயக்க மருந்து அடித்து அவனோட செயினை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. சார், ஒரு கம்ப்ளைண்ட் தரணும் சார். என்னப்பா விஷயம் சொல்லு. சார், என் ஃப்ரெண்டோட செயினை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க சார். அந்த செயின் அவனுக்கு உயிர் மாதிரி. அதான் எப்படியாவது. உன் ஃப்ரெண்டுங்க சார், அவன் வெளியே உட்காந்து அழுதுட்டு இருக்கான் சார். அழுதா மட்டும் எதுவும் வந்துடாது, புரியுதா? சரிங்க வா, கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போ. போகிறப்ப முக்கியமாக அட்ரஸ் எழுதி கொடுத்துட்டு போ. பிடிச்சா இன்ஃபார்ம் பண்ணுறோம். எப்படியாவது கண்டுபிடிச்சுங்க சார். முடிஞ்சா பிடிக்கிறோம். நாங்கள் நான் திருடனா பாக்கெட்டில் வச்சு அலையிறோம். கிளம்பு. செயின் திருடுனவங்க அவனோட நம்பருக்கு ஃபோன் பண்ணி 2000 ரூபா ரெடி பண்ண சொன்னாங்க. அவனுக்கு ஒரு சந்தேகம், என் நம்பர் எப்படிதான் அவங்களுக்கு தெரியும்? இதுதான் அவன் என்கிட்ட கேட்டது. இப்பெல்லாம் செயின் திருடுனா உடனே விற்க முடியாதுடா. பல பிரச்சனைகளை தாண்டி தான் அதை விற்க முடியும். அதுக்கு பதிலாக அவனோட ஃபோன் நம்பரை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கிட்டயே பிளாக்மெயில் பண்ணுறதான் அவங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். அவங்க தேவைக்கேற்ப மாற்றிக்கிறாங்க. நீ எப்படியாவது 2000 ரூபா ரெடி பண்ணிருமச்சி. அப்போ தான் அவள் செயின் தருவாளாம். பணம் ரெடி பண்ணிவிட்டு இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு குளத்துக்கிட்ட வர சொல்லியிருக்காடா. நீ ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் கேட்டுப்பாரு, நானும் கேட்டு பார்க்குறேன். எப்படியாவது ரெடி பண்ணிடுவோம். சரி மச்சி, என் ஆள் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கா. நீ பணத்தை ரெடி பண்ணிட்டு சொல்லு, நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துடுவோம். இப்போது என் ஆளை மட்டும் பார்த்து வந்துடுறேன்னா. கவலைப்படாத, நான் இருக்கேன். நம்மளை நம்ம தாண்டா காப்பாற்றிக்க முடியும். என்னடா ஆச்சு? உன்னை தான் கேட்குறேன், என்ன ஆச்சு? சாப்பாடு நினைக்கிறேன்.
ஃபோனையும் வித்துட்ட, அப்புறம் எப்படிடா அவள் உன்னை காண்டாக்ட் பண்ணுவா? லூசு தனமா பண்ணிட்டு இருக்க. என் மாதிரி உனக்கு புரியாதடா. செயின் எடுத்தது நான் தான். என் ஆள்கிட்ட கொடுத்து வச்சுட்டேன். அதுக்கு காரணம் அவளுக்கு அர்ஜென்ட்டாக 2000 ரூபா வேணும்னு சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணேன். அதுவும் இல்லாமல் வைசாக்குக்கு எனக்கும் சண்டை வந்துச்சு. திடீர்னு என்னை அடிச்சிட்டாங்க. அந்த கோபத்தில் தான் செயினை எடுத்து அவள்கிட்ட கொடுத்துட்டேன். அந்த செயினுக்கு அவன்கிட்ட எவ்வளவு கேட்டாலும் தருவான். ஏன்னா அது அவங்க அம்மா சாகும்போது அவன்கிட்ட கொடுத்து அந்த தைரியத்தில் தான் நான் எடுத்து அவன்கிட்ட கொடுத்துட்டேன். நண்பன் என்னை என்ன பண்ணாலும் சரி, என்னை என்ன நினைச்சாலும் சரி, அவன்கிட்ட இப்போ செயினை தர போறேன். டேய், யாரா நீங்க? செயினை பிடிங்கிட்டு எங்கடா போறீங்க? நான் பேசுறது யாருக்காக கேட்டுதா? என் கழுத்துல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. எப்படி? நான் ஏன் கீழே விழ போறேன்? ஒருவேளை நான் சாக போறேனோ? என் நண்பன் என் பக்கம் பார்க்கறான். ஆமா, நான் சாக போறேன்.